ஜனவரி மாதம் 7ஆம் தேதி புதன்கிழமை. டக்ளஸ் தேவானந்தா, ஜான்ஸ்டன் பெர்னாண்டோ ஆகியோர் விளக்கமறியலில் இப்போது இருக்கிறார்கள். இந்த நிலையில் ஜான்ஸ்டன் பெர்னாண்டோவுக்கு ஜனவரி போனஸாக ஒரு பரிசும் கிடைத்திருக்கிறது. வரி கட்டாததால் அவருடைய வயம்ப டிஸ்டிலரிஸ் கம்பெனி சீல் வைக்கப்பட்டு இழுத்து மூடப்பட்டிருக்கிறது. டக்ளஸ் ஜான்ஸ்டன் வரிசையில் இன்னும் சில முக்கியஸ்தர்களினுடைய ஃபைல்கள் மேசைக்கு வந்து கொண்டிருப்பதாகவும், இதேவேளை கடந்த கால ஆட்சிகளில் இருந்த ஊழல்வாதிகள், மோசடி பேர்வழிகளை பிடித்து விசேட நீதிமன்றங்களில் வழக்கு விசாரணைகளை துரிதப்படுத்துமாறு சிவில் சமூகம் அரசுக்கு அழுத்தம் கொடுத்து வருவதாகவும் செய்திகள் தெரிவிக்கின்றன. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச பாவித்த விஜயராம இல்லம் இதுபோன்று விசேட நீதிமன்ற தேவைக்காக பயன்படுத்தப்பட இருப்பதாக ஓரிரு மாதங்களுக்கு முன்பு செய்திகளில் அடிபட்டிருந்தது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். அதே போலத்தான் மறைந்த முன்னாள் அமைச்சர் சனத் நிஷாந்த் பயன்படுத்திய இல்லமும் இதுபோன்ற நீதிமன்ற நடவடிக்கைகளுக்காக பயன்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழு 3 விசேட நீதிமன்றங்களை கோரியிருந்ததாகவும் ஏற்கனவே தெரிவிக்கப்பட்டிருந்தது. டிசம்பர் கால விடுமுறைகள் எல்லாம் இப்போது முடிந்துவிட்டன. இனி இந்த வழக்குகள் எப்படி வேகம் எடுக்கப் போகிறது என்று பார்க்கலாம். இப்படி தினமும் வழக்கு விசாரணைகள் நடந்தால் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டிருக்கும் முன்னாள் அமைச்சர் கெஹலிய ரம்புக்வெல்ல மற்றும் அவருடைய குடும்பத்தின் வழக்குகள், அது மாதிரி யோஷித்த ராஜபக்சவும் அவரது டேசி பாட்டியும் சம்பந்தப்பட்ட வழக்கு, நாமல் ராஜபக்சவினுடைய கிரிஷ் கட்டிட வழக்கு என்று எல்லாம் ஓராண்டுக்குள் முடிந்து தீர்ப்பும் வெளியாகிவிடும். நீதி கட்டமைப்பில் இருக்கக்கூடிய தாமதங்கள் தான் இங்கே அரசுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய சவால். யாரையாவது கைது செய்வதும், 4-5 வாரங்கள் விளக்கமறியலில் வைத்திருப்பதும், பின்னர் பிணையில் விடுவிக்கப்படுவதும், மீண்டும் 7-8 மாதங்கள் கழித்து குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்படுவதும் தான் தொடர் கதையாகி போனால் 2025ஆம் ஆண்டை போன்றே மிக விரைவில் 2026ஆம் ஆண்டும் உருண்டோடிவிடும். வருடத்துக்கு 3 அல்லது 4 தடவையே வழக்கு நடந்தால் அந்த வழக்கு முடிய எப்படியும் 20 வருடங்களுக்கு மேல் எடுக்கும். இதனால் மக்கள் அதிருப்தியை சம்பாதிக்க வேண்டிய துர்பாக்கியமான நிலைமைக்கு அரசுதான் உள்ளாகும். ஆகவே தம் பக்கம் யாரும் எந்த விதத்திலும் கை நீட்டாமல் இருக்க மிக வெளிப்படைத்தன்மையுடன் நடந்து கொள்வதும், இப்படியான ஹை ப்ரொஃபைல் வழக்குகளை துரித கதியில் விசாரித்து முடிவுரை எழுத தம்மாலான அத்தனை ஒத்துழைப்புகளையும் வழங்கி வசதி வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பதும் அரசின் பிரதானமான பொறுப்புகளில் ஒன்று. 2015ஆம் ஆண்டு கள்வர்களை பிடிக்கப் போகிறோம் என்ற கோஷத்துடன் ஆட்சி அமைத்த ரணில் சிறிசேன ஆட்சியினுடைய சொதப்பல்களுக்கு அவர்களாய் தமக்கே வெட்டி கொண்ட குழிகள்தான் காரணம் என்றாலும் கூட மிகவும் தலையாய காரணம் என்னவென்று சொல்லுங்கள். கொடுத்த வாக்குறுதிகளில் பிரதானமான ஒன்றான சட்டத்தின் ஆட்சியை நிறுவி ஊழல்வாதிகள், அதிகார துஷ்பிரயோகத்தில் ஈடுபட்டவர்கள் மீதான நடவடிக்கைகளில் ஏற்பட்ட தாமதம்தான் கடைசியில் மக்களுக்கு கள்வர்களை பிடிக்கும் செயற்பாடுகளே ஒரு கட்டத்தில் அலர்ஜியாக மாறியது. ஆட்சியினுடைய 3 ஆண்டுகள் கரையும் போது குற்றவாளிகளுக்கு தண்டனை கொடுத்தல் என்பது நகைச்சுவை பண்டமாக மாறிப்போனது. எந்த அளவுக்கு ஆட்சி சந்தி சிரித்தது என்றால், ஒருமுறை மஹிந்த ராஜபக்சவினுடைய மனைவி ஷிராந்தி ராஜபக்சவை விசாரணைக்கு வருமாறு குற்ற புலனாய்வு திணைக்களம் அழைப்பு விடுத்த போது அவர் சமூகம் அளிக்காமல் விசாரணை அதிகாரிகள் அவருடைய வீட்டுக்கு போய் அங்கு விசாரணை மேற்கொண்ட அவலமும் கூட நடந்தது. இதையெல்லாம் கண்டு சலிப்படைந்த முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் ரஞ்சன் ராமநாயக்க இவர்கள் எல்லோரும் நண்பர்கள் என்று சொன்னார். மேலும் இப்படியான நபர்களுக்கு தண்டனை வழங்க வேண்டும் என்றால் ஜேவிபியின் ஆட்சி வந்தால் மட்டுமே சாத்தியம் என்றும் சொன்னார் ரஞ்சன் ராமநாயக்க. இப்போது ரஞ்சன் ராமநாயக்க சொன்னபடி ஜேவிபி தலைமையில் தேசிய மக்கள் சக்தியின் ஆட்சி அமைந்திருக்கிறது. யாரும் யாருடனும் டீல் போடவில்லை, கொடுக்கல் வாங்கல் செய்யவில்லை. அன்று பிரதமர் ரணிலும் சிறிசேனவும் ஒருவரை ஒருவர் சீண்டிக் கொண்டது போல ஜனாதிபதி அனுரவும் பிரதமர் ஹரிணியும் ஒருவரது காலை மற்றவர் வாரவில்லை. மேலும் ஒரு தனி கட்சியாய் பார்லமெண்டத்திலே 3/2 அதிகாரமும் இருக்கிறது. இப்படி எல்லா சிறப்புகள் இருந்தும் ஏன் காலதாமதம் என்றால் அதற்கு பதில்தான் இலங்கையின் சிஸ்டம். என்னதான் ஆட்சி மாறினாலும் அரசின் கொள்கைகளை பொதுமக்களிடம் கொண்டு போய் சேர்க்கும் பணியை அரச ஊழியர்களை செய்ய வேண்டியிருக்கிறது. மேலும் அரசும் இத்தனை நாட்களாய் பின்பற்றி வந்த அதர பழசான கொள்கைகளை தூக்கி போட்டுவிட்டு வேகமாக இயங்க வேண்டியிருக்கிறது. ஆகவே அரசு அதன் மேல் சுமத்தப்பட்டிருக்கக்கூடிய பாரிய பொறுப்பை உணர்ந்து செயற்பட வேண்டும் என்றுதான் நம்பி வாக்கு போட்ட மக்கள் எதிர்பார்க்கிறார்கள். இதனால்தான் சமூக ஊடகங்களில் எந்த ஆட்சியிலும் இல்லாதவாறு கேள்வி கேட்கிறார்கள்.
சரி, இதெல்லாம் இப்படி இருக்க ஜனவரி மாதம் 28ஆம் தேதி நாடே எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் வழக்கு விசாரணைக்கு வருகிறது. 3 மேல் நீதிமன்ற நீதியரசர்கள் முன்னிலையில் விசாரிக்கப்பட வேண்டும் என்று போலீஸ் மா அதிபர் மற்றும் பிரதி சொலிசிட்டர் ஜெனரல் திலீப் பீரிஸ் போன்றோரால் சிஐடி மற்றும் சட்டமா அதிபர் திணைக்கள அதிகாரிகளுடனான சந்திப்பில் வேண்டுகோள் விடுக்கப்பட்ட இந்த வழக்கின் பின்புலத்தை புதிதாக நாம் மீட்ட வேண்டிய அவசியமில்லை. கடந்த ஆகஸ்ட் மாதம் ரணில் விக்ரமசிங்க சிறை செல்ல காரணமாக இருந்த செம்மல் தான் திலீப் பீரிஸ். பெயரை கேட்டாலே சும்மா அதிர்தில்லை என்று ஞாபகம் பதிந்திருக்கும் விரல் விட்டு எண்ணக்கூடிய மூத்த அரசு அதிகாரிகளில் ஒருவர் திலீப் பீரிஸ். தேசபந்து தென்னக்கோனுக்கு எதிராக மிக நீண்ட விவாதம் செய்து சம்பவம் செய்தவர். தேசபந்து மீது சமூகம் கட்டமைத்திருந்த பயம் என்ற கோட்டையை செங்கல்லாக தகர்த்தவர். திலீப் பீரிஸுக்கு ரணிலது வழக்குக்கு சமாந்தரமாக தேசபந்துவின் வழக்குக்கும் நீதிமன்ற படியேற வேண்டிய சூழல் ஏற்பட்டிருக்கும் நிலையில் கடந்த 2 நாட்களாக ஒரு வதந்தி வேண்டுமென்றே பரப்ப விடப்பட்டிருக்கிறது. அதாவது ரணில் விக்ரமசிங்கவினுடைய வழக்கில் இருந்து திலீப் பீரிஸ் விலகி கொண்டிருப்பதாக சில ரணில் ஆதரவாளர்களும் ஒரு சில இணையதளங்களும் ஒரு மலினமான பிரச்சாரத்தை மேற்கொண்டிருக்கின்றார்கள். ரணில் விக்ரமசிங்க தன் மனைவியினுடைய PhD பட்டமளிப்பு விழாவுக்கு லண்டன் சென்று 36 மணி நேரம் தங்கியிருந்ததாகவும் இந்த பயணம் அப்போது தனிப்பட்ட பயணம் என்று ஆவணங்களில் குறிக்கப்பட்டிருந்ததாகவும் இந்த பயணத்தின் போது 1,66,00,000 ரூபாய் பொது நிதி விரயம் செய்யப்பட்டிருப்பதாகவும் ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரிய வந்ததை அடுத்தே ரணில் விக்ரமசிங்க கைது செய்யப்பட்டிருந்தார். 1982ஆம் ஆண்டின் பொது சொத்து சட்டம் 5(1) படி பார்த்தால் வழக்கு முடியும் வரை ரணில் விளக்கமறியலில் தான் இருந்திருக்க வேண்டும். ஆனால் ரணிலின் சட்டத்தரணியோ ரணிலுக்கு இருப்பதாக ஒரு நோய் பந்தலையே படரவிட்டார். ரணிலுக்கு பிணை வழங்கக்கூடாது என்று திலீப் பீரிஸ் என்னதான் ஆட்சேபனை தெரிவித்த போதிலும் அவை வேலைக்காகவில்லை. பிணையில் விடுதலையாகியிருந்தார் ரணில். உண்மையில் ரணில் அதிகார துஷ்பிரயோகம் செய்திருப்பதாக கூறப்படும் 1,66,00,000 என்பது இந்த நாட்டில் நடந்த மெகா ஊழல்களோடு ஒப்பிடும்போது புறக்கணிக்கத்தக்க மிகச்சிறிய தொகை. ஆனால் சாமானியர்களுக்கு இது மிகப்பெரிய தொகை. ரணிலை ஆகஸ்ட் மாதம் விளக்கமறியலில் தள்ளும் அளவுக்கு தன் வாதத்தை முன்வைத்த திலீப் பீரிஸை 28ஆம் தேதி மீண்டும் ரணில் தரப்பு நீதிமன்றத்தில் சந்தித்தே ஆக வேண்டிய நிலையில்தான் திடீரென்று திலீப் பீரிஸ் இந்த வழக்கிலிருந்து விலகி கொண்டதாக ஒரு கடைந்தெடுத்த பொய் சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படித்தான் கோல்ஃபேஸில் புத்தாண்டு கொண்டாட்ட வரிசையொன்றின் வீடியோ படத்தை எடிட் செய்து அனுர கோஹோம் என்று சொல்லி மகிழ்ந்திருந்தார்கள். இங்கே உள்ள ஆச்சரியம் என்னவென்றால் இவர்கள் சொல்லும் பொய்களின் ஆயுட்காலம் வெறும் 48 மணித்தியாலத்துக்கும் குறைவு என்றாலும் தொடர்ச்சியாக வதந்திகளை உற்பத்தி செய்யும் ஃபேக்டரிகளாக இவர்கள் இருப்பது மிகப்பெரிய ஆச்சரியத்தை ஏற்படுத்துகிறது. இதே போல ஒரு பொய்யைத்தான் இன்று நாமல் ராஜபக்ச பாராளுமன்றத்திலே சொல்ல போய் வைத்தியர் நஜித் இந்திக்கவிடம் வாங்கி கட்டிக்கொண்டார். ஜனாதிபதி பாராளுமன்றத்தில் உரையாற்றிய பிறகு மக்கள் எல்லாம் வந்து 50 லட்சம் கேட்பதாக நாமல் கூறுகிறார். அப்படி யாரும் கேட்பதில்லை, இது ஒரு பைத்தியக்காரத்தனமான கதை என்று விளாசி தள்ளிய நஜித் இந்திக்க ஊடக சுதந்திரம் பற்றி நீலி கண்ணீர் வடிக்கும் நாமலின் காலத்தில் நடந்த ஊடக அடக்குமுறைகளையும் கூட கோடிட்டு காட்டினார். உண்மையில் இத்தனை வீராப்பாய் ஊடக அடக்குமுறை பற்றி பேசும் நாமலுக்கு நேற்றைய தினம் ஞாபகம் இருக்கிறதா என்று தெரியவில்லை. சரியாக நேற்றுடன் சிரச தொலைக்காட்சி அடையாளம் தெரியாத காடையர்களால் எரிக்கப்பட்டு 17 வருடமாகிறது. இதுவரை யாருமே கைது செய்யப்படவில்லை. நாமல் இந்த பின்புலம் பற்றி எதுவும் தெரியாமல் வழக்கம் போல உளரப்போக அமைச்சர் ஆனந்த விஜயபாலவிடமும் கூட வாங்கி கட்டிக்கொண்டார். அமைச்சர் நஜித் இந்திக்க தன்னுடைய உரையில் மிக முக்கிய கருத்தொன்றை சொன்னார். அதாவது 2013ஆம் ஆண்டு நாமல் ராஜபக்சவும் அங்கம் வகித்த ஆட்சியில் மீறிய பெத்த பிரதேசத்தில் ஏற்பட்ட மண் சரிவில் 70 வீடுகள் முற்றாக சேதமுற்றதாகவும் அவர்களுக்கான வீடுகள் 4 வருடம் கழித்து 2017ஆம் ஆண்டே வழங்கப்பட்டதாகவும் மேலும் 130 வீடுகள் பாரதூரமான அச்சுறுத்தலான நிலைமையில் இருந்ததாகவும் ஆனால் அவற்றை பற்றி இன்று இத்தனை பேசும் நாமலும் அன்றைய ஆட்சியாளர்களும் எந்த கரிசனையும் கொள்ளவில்லை என்றும் 12 ஆண்டுகள் கழித்து தமது தேசிய மக்கள் சக்தி அரசாங்கமே அவர்களுக்கு வீடுகளை மீள வழங்கியிருப்பதாகவும் சொல்லியிருந்தார் நஜித் இந்திக். அதாவது இது முழு நாட்டிலும் ஏற்பட்ட தித்வா போன்ற ஒரு பேரழிவு அல்ல, மீரியபத்த என்ற இடத்தில் மட்டும் ஏற்பட்ட பேரனர்த்தம்.
இதில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கே விடிவு கொடுக்க முடியாதவர்கள்தான் இன்று நிமிடத்துக்கு நிமிடம் அது கிடைக்கவில்லை, இது கிடைக்கவில்லை என்று சொல்லி தம் ஆஸ்தான ஊடகங்களை கூட்டிக் கொண்டு அரசியல் செய்து கொண்டிருக்கிறார்கள். தெளிவான சிந்தனையும் ஞாபக சக்தியும் இருப்பவர்களிடம் இவர்களுடைய பித்தலாட்டங்கள் என்றைக்கும் பலிக்காது. இதுதான் உண்மை. இந்த விடயத்தில் அரசும் செய்ய வேண்டிய ஒரு காத்திரமான பணி ஒன்று இருக்கிறது. மக்களுக்கு எல்லாம் தெரியும், அவர்கள் இவர்களை கணக்கில் எடுக்கப் போவதில்லை என்ற அசட்டையாக இருக்காமல் டாக்டர் நஜித் இந்திக்கவின் பாணியில் பதிலளிக்க வேண்டும். அப்படி இல்லாவிட்டால் பொய்யும் புரட்டும் தான் நாட்டின் தேசிய அடையாளமாக மாறி போய்விடும். மிக விஸ்தாரமாக புள்ளி விவரங்களோடு கொடுக்க வேண்டிய ஊடக விளக்கங்கள் இருப்பது போல 2 சொல்லில் நறுக்கென்று கொடுக்கக்கூடிய பதில்களும் இருக்கின்றன. அண்மையில் வந்த வெள்ளத்துக்கு நீர்நிலைகளில் இருந்த நண்டுகள் எல்லாம் நடுக்கடலுக்கு போய்விட்டன. இவற்றை மீட்க அரசின் திட்டம் என்ன என்று சொல்லி கேட்கிறார் நாமல். இதுக்கு பதில் மிக இலகுவானது. நண்டுகளுக்கு மீண்டும் வந்து சரணடைய பொது மன்னிப்பு காலத்தை அரசு அறிவிக்கட்டுமா என்று பதிலுக்கு கேட்டால் போதும். பந்தி பந்தியாக கட்டுரை தேவைப்படாது. எப்படி பந்து வருகிறதோ அப்படித்தான் துடுப்படுத்தாட வேண்டும். நண்டு கதை மாதிரி ஃபுல்டோஸ் பந்துக்கு சிக்ஸராக பவிலியனுக்கு வெளியே தூக்கி அடிக்கவும் வேண்டும். பாரிய பொய் ஒன்றை சமூகமயப்படுத்த முயலுகிற போது அவற்றை முறியடிக்க எந்த எல்லைக்கு போகவும் தயங்கக்கூடாது. அரசியல் என்பது ஒரு சூது. சத்தியமே உருவான தருமனும் ஒரு கட்டத்தில் துரியோதனனுடன் சூதாட தள்ளப்பட்டான். அதே மாதிரிதான் இங்கேயும் அதிகாரத்தை பெறுவதும் பெற்ற அதிகாரத்தை நிலைநிறுத்துவதும் இங்கே சாதாரண விடயம் கிடையாது. விதவிதமான அரசியல் சூதாடிகளை எதிர்கொண்டு சவால்களை வெற்றி கொள்ள வேண்டியிருக்கிறது. ஆட்சியை பிடித்த பிறகு அதை தக்க வைப்பதும் ஒரு கலைதான். அந்த கலை ஜனாதிபதிக்கும் அரசுக்கும் எந்த அளவுக்கு சாத்தியமாகும் என்பதை வருகிற நாட்கள், வருகிற வருடங்கள் தீர்மானிக்கும். பொறுத்திருந்து பார்ப்போம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.